சுவாதி கொலையில் கைது செய்யப்பட்டு திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை அருகே இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் கிராமத்தை சார்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் கடந்த 3 மாதங்களாக சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று அவர் புழல் சிறையில் மின் ஒயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்டு அவர் இறந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரேதத்தை பார்ப்பதற்காக இன்று காலையில் நான் தொண்டர்களுடன் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்தேன். இன்னும் நீதி விசாரணை முடியாத காரணத்தினாலே பார்ப்பதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறையினர் தடுத்தனர். இதில் பெற்றோர்கள் உட்பட யாருமே இதுவரையிலும் பார்க்க அனுமதிக்கப்படவில்லை. நான் வந்ததே பெற்றோர்களுடைய சார்பாக என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய மகன் இறந்த துக்கத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் சார்பாக பார்ப்பதற்காக இருந்தாலும் கூட காவல்துறையினர் இதுக்கு அனுமதி மறுத்த காரணத்தினாலே நாங்கள் பார்க்க இயலவில்லை. பொதுவாக இந்த ராம்குமார் சுவாதி கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்ட நாள் முதல் இதில் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கிறது. எனவே இந்த வழக்கை சிபிஐ உட்படுத்தி விடுவதுதான் சரியானது என்று சொன்னோம். 90 நாட்கள் முடிவரக்கூடிய நிலையில் கூட இன்று வரையிலும் குற்றப்பத்திரிகையை காவல்துறை தயார் செய்ய முடியவில்லை. எல்லா விதமான ஆதாரங்களும் ராம்குமார் மீது இருந்திருக்கும் பட்சத்தில் ஒரு வார காலம் 10 நாட்களில் 15 நாட்களில் கூட பல சார்ஜ் ஷீட்டுகள் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே எல்லா விதமான ஆதாரங்கள் இருந்திருந்தால் ராம்குமார் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவரை நீதிமன்ற விசாரணைக்கு ஆட்படுத்தி இருக்கலாம். ஆனால் 90 நாட்கள் முடிந்த பிறகும் கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நிலையில் அவருக்கு பிணை கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதுவும் ஹை செக்யூரிட்டி, அதாவது உயர்ந்தபட்ச பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் இதுநாள் வரையும் தமிழக சிறையிலே நடந்திராத ஒரு சம்பவம், அதாவது மின்வயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டார் என்று நம்ப முடியாத ஒரு செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இதில் சிபிஐ இடத்திலே இந்த வழக்கை ஒட்டுமொத்தமாக சுவாதியினுடைய கொலை மற்றும் ராம்குமாரனுடைய இந்த சந்தேக மரணம் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வலியுறுத்துகிறேன். மேலும் இந்த பிரேத பரிசோதனையில 3 நாட்களாக காவல்துறை ஏன் தமிழ்நாடு அரசு இதில் தயக்கம் நடுறாங்கன்னு தெரியல. அவங்களுடைய பெற்றோர்கள் சார்பாக தங்களுடைய மகனுடைய மரணத்திலே சந்தேகம் இருக்கிறது. எனவே அரசு மருத்துவர்கள் ஏதாவது அழுத்தத்துக்கு ஆளாக நேரிடும். எனவே எங்கள் சார்பாக ஒரு மருத்துவரை நியமித்துக் கொள்ளலாம். அதுவும் ராமச்சந்திரா மருத்துவமனை ஒரு அங்கீகாரம் பெற்ற மருத்துவமனை. அந்த மருத்துவரை கூட வைத்துக் கொள்வதற்கு அனுமதி மறுக்கிறார்கள். வழக்கமா ஒரு பாடியை நாளாக டீகம்போஸ் ஆச்சுன்னா ஆதாரங்கள் அழிவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கூட்டிட்டு போக அது ராயப்பேட்டை மருத்துவமனையில ஏசி வசதியெல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு சரியா இல்ல. இது ஆக்சுவலா ஜிஹெச்ல தான் வச்சிருக்கணும். சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் தமிழ்நாடு அரசு இதுக்கு கடுமையா அப்போஸ் பண்றாங்கன்னு தெரியல. இந்த ஜனநாயக நாட்டில் எல்லாம் வெளிப்படையா இருக்கணும் விரும்புற போது ஒரு கூடுதலாக ஒரு மருத்துவரை வைத்துக் கொள்வதற்கு எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கணும்? இதெல்லாம் தான் தேவையில்லாத சந்தேகங்களை கிளப்புது. எனவே தமிழ்நாடு அரசு இப்ப 3 நீதிபதிகளுடைய கருத்தை கேட்பதற்காக இருக்கிறாங்க. இதுல எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது. பெற்றோர்களுடைய சார்பாக யாரை ஒரு மருத்துவரை, அதாவது தகுதி வந்த ஃபாரன்சிக் மருத்துவம் படித்த மருத்துவரை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும். இந்த பிரேத பரிசோதனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த விசாரணை சிபிஐக்கு உட்படுத்தப்பட வேண்டுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. இது எப்படி இந்த நீதிமன்றத்தில் உத்தரவு வருகிறதோ அதை தொடர்ந்து புதிய தமிழக கட்சி சார்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் விரைவில் அறிவிப்போம். அதுல முதல்ல 4:30 மணிக்கு அவர் மின் உயிரை கடித்துக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. 5:40க்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துறாங்க. அதிலே பல சந்தேகங்கள் இருக்குது. எந்த ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்தாங்க, என்ன மாதிரி முதலுதவி அளிக்கப்பட்டது, ஒரு 230 வோல்ட் வரக்கூடிய உயரை கடிச்ச உடனே அது உடனடியாக மரணத்தை நிகழ்த்தாது. எனவே அவர் தங்கியிருந்த அறையிலிருந்து அவர் வெளியே போவதற்கு எப்படி காவலர்கள் அனுமதித்தார்கள்? ஒரு கேட்டு மட்டும் தாண்டல, பல கேட்டு இருக்குது. ஒரு கைதி அது செக்யூரிட்டி ரிஸ்கோட இருக்கக்கூடிய கைதியை ஃபாலோ பண்ணாம இருக்க மாட்டாங்க.
அங்க மருத்துவமனையா கிச்சனா என்ற பல சந்தேகங்கள் இருக்குது. அதான் அனைத்து கட்சி குழுவை அனுமதிச்சதுன்னா உள்ள போய் அந்த புழல் சிறையை பார்த்து அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு வசதியா இருக்கும். அதே போல உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு 3 பேர் கொண்ட குழுவை போட்டு இது மாதிரி இந்த கஸ்டோடியல் டெத் இது எப்படி காவல் நிலைய சாவோ அதே போல நீதிமன்றத்தினுடைய காவல் இருக்கிற போது நடந்திருக்கிறது. இது நாட்டு மக்களுக்கு உண்மையை தெரிவிக்கிறதுனா நீதிமன்ற குழு வேணும். ஒட்டுமொத்த வழக்கையும் சிபிஐ ஒப்படைக்கணும்.